எப்பவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரோட தெருக்கள்ல மக்கள் எப்பவுமே நடமாடிட்டு இருப்பாங்க. குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பாங்க. இப்படி பிஸியாவே இருக்கிற இந்த ஊரோட ஒரு தெருவுல ராமு அப்படிங்கிற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்தாரு. அவரு ரொம்பவே ஒரு சின்ன கடைய அந்த தெருவுல நடத்திட்டு வந்தாரு. அந்த ஊர் மக்களுக்கு எப்போவாவது செருப்பு ஏதாவது கிழிஞ்சு போச்சுன்னா அதை தைக்கிறதுக்காக ராமு கிட்ட வந்து கொடுப்பாங்க. அவர் அதை சரி பண்ணி கொடுப்பாரு. அவருக்கு அதுலருந்து பெருசா வருமானம் எதுவுமே வரல. ஆனாலும் அந்த ஊர்லயே ரொம்ப சந்தோஷமான மனுஷனா ராமு தான் வாழ்ந்து வந்தாரு. எப்பவுமே ஜாலியா வருவாரு. எப்பவுமே ஏதாவது ஒரு பாட்ட பாடிட்டே இருப்பாரு. ஜாலியா போவாரு. வர்றவங்கள்ட்ட எல்லாம் சிரிச்சு பேசுவாரு. இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ள பர்சனா ராமு அந்த ஊர்ல வாழ்ந்து வந்தாரு. எப்பவுமே ராமு பாட்டு, சிரிப்புன்னு ஜாலியா இருக்கிறதுனால அவரோட கடைய கடந்து போற மக்களுமே சந்தோஷமா போவாங்க. அவர்கிட்ட பணம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் இருக்கிறத வச்சு அவருக்கு தேவையானதை சாப்பிட்டுக்கிட்டாரு. அவரோட அடிப்படையான தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு நாளும் ராத்திரி ரொம்ப நிம்மதியான உறக்கம் ராமுக்கு கிடைச்சது. ராமுவோட செருப்பு தைக்கும் கடை இருக்கிற பக்கத்திலேயே அந்த ஊர்லயே ரொம்பவே பணக்கார வியாபாரியுடைய கடையும் இருந்துச்சு. என்னதான் அந்த ஊரோட ஒரு பெரிய பணக்காரரா அவர் இருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அதுதான் அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். அவர் எப்பவுமே ஒரு பதட்டமான மனிதராகவே இருந்தாரு. எப்போ பார்த்தாலும் ரொம்பவே பரபரப்பா டென்ஷனா அப்படியே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாரு. எப்பவுமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பத்தி, அவருடைய தொழிலை பத்தி, எங்க நம்ம இது எல்லாத்தையும் இழந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையா, குழப்பமா இந்த மாதிரி ரொம்பவே யோசிச்சுட்டே இருந்தாரு. இதனால தினமும் ராத்திரி அவருக்கு சரியா தூக்கமே வர்றதில்ல. இந்த பணக்காரரோட மனசுல ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு. ராமு ஒரு சாதாரணமான செருப்பு தைக்கிற தொழில் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட பெருசா காசும் கிடையாது, சொத்தும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இருக்கிறதுலே இந்த ஊர்ல அவன் தான் சந்தோஷமான ஆளா வாழ்ந்துட்டு இருக்கான். அது எப்படி சாத்தியம்? அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி பணக்காரரோட மனசுல ரொம்பவே ஆழமா இருந்துச்சு. ஒரு நாள் ஆர்வம் பொறுக்க முடியாம அந்த பணக்காரர் ராமுவோட கடைக்கே போயிட்டாரு நேரா. ராமு, நீ இன்னைக்கு உன்னை என்கிட்ட சொல்லியே ஆகணும். நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? உன்கிட்ட காசும் இல்ல, இந்த சொத்தும் இல்ல. ஆனா என்னை விட நீ சந்தோஷமா இருக்கே, அது எப்படி? என்கிட்ட பணம் நிறைய இருந்தும் நான் ரொம்பவே குழப்பமாவும் கவலையாவும் எப்பவும் இருக்கேன். ராமு, தயவு செஞ்சு உன்னோட சந்தோஷத்துக்கான ரகசியத்தை என்கிட்ட கொஞ்சம் சொல்லு அப்படின்னு அந்த பணக்காரர் ராமுவை பார்த்து கேட்டாரு. இதை கேட்ட உடனே ராமு பணக்காரர்கிட்ட, என்னென்ன எனக்கு என்னென்ன கவலை, நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? எனக்கு நல்ல வேலை இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரி காசு வருது, நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கேன், இதை தாண்டி எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு அந்த பணக்காரர்கிட்ட ராமு ஒரு பணிவான புன்னகையோடு சொன்னான். இதை கேட்ட உடனே அந்த பணக்காரர் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. இந்த ராமுவோட சந்தோஷத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு அந்த பணக்காரர். அவர் கொண்டு வந்த தங்க நாணயங்கள் நிரம்பிய ஒரு பைய ராமு கிட்ட கொடுத்து, இதை நீ வச்சுக்கோ, இதை வச்சு உன்னுடைய வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா மாத்திக்கோ, உன்னுடைய வாழ்க்கை ரொம்பவே ஈஸியா மாறிடும் அப்படின்னு சொன்னாரு. என்னடா இது, இவ்வளவு தங்கமா? இது என்னோட வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லையே, இதை நம்ம வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறமா கடைசியா ராமு அந்த பைய வாங்கிட்டாரு. அந்த தங்கம் நிரம்பிய பைய வாங்கின அப்புறமும் ராமு குழப்பத்தோடிதான் இருந்தாரு. அந்த குழப்பத்தோடையே அந்த பணக்காரர்கிட்ட மனமார்ந்த நன்றிகளையும் சொன்னாரு இந்த தங்கத்தை அவருக்கு கொடுத்ததுக்காக. அந்த பணக்காரர் சரி ஓகே அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமுவோட கடையில இருந்து அவருடைய கடைக்கு கிளம்பிட்டாரு. ராமுவும் ராத்திரி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. போறப்போ அவருடைய அந்த தங்க பையையும் மறக்காம வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு ராமு. தூங்குறப்போ அவருடைய பெட்டுக்கு கீழே அந்த பைய வச்சுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு மேல படுத்தாரு ராமு. ஆனா அவரால் ஒரு நொடி கூட தூங்க முடியல. பக்கத்துல ஏதாவது சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா டபார்னு எழுந்துச்சு, ஐயோ யாரோ திருட வந்துட்டாங்களோ, யாரோ உள்ள வந்துருவாங்களோ, யாரோ நம்ம பைய தூக்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமான சூழ்நிலைக்கு ராமு தள்ளப்பட்டாரு. இந்த தங்க பைய நம்ம தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற அந்த பயத்திலேயே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவருக்கு தூக்கமே இல்லை. அடுத்த நாள் காலையில அவருடைய கடைக்கு வீட்டுல இருந்து கிளம்பினாரு. எப்பவுமே வீட்டுல இருந்து கிளம்புறப்போ அழகா ஜாலியா பாடிட்டே போற ராமு இன்னைக்கு ரொம்ப அமைதியா போனதை எல்லாரும் கவனிச்சாங்க. அந்த தங்க நாணயங்களை அவர் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வெளியில கடைக்கு வந்திருக்காரு. யாரோ அங்க போய் திருடிடுவாங்களோ, நம்ம தங்கத்தை எடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அந்த சிந்தனை மட்டும்தான் ராமுவோட மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. அந்த தங்கம் அவருக்கு கையில கிடைச்ச அடுத்த நாளே அவருடைய சந்தோஷமான அந்த இயல்பு, ஜாலியா பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி எல்லாருக்கூடயும் சகஜமா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இயல்பு அவருக்கு காணாம போச்சு. அவருக்கு வந்த செருப்பு தைக்கிற வேலை எல்லாத்தையும் ரொம்ப அமைதியா பார்த்தாரு. அவர்கிட்ட கடைக்கு வந்த எல்லார்கிட்டையும் ஒரு பதட்டத்தோடயே பேசினாரு.
எப்பவும் ராமுவோட கடைய கடந்து போற ஒருத்தர் ராமுவை பார்த்து, என்ன ராமு எப்பவும் சிரிச்சுட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டே வேலை செய்வ, இன்னைக்கு என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நம்ம ராமு, இல்லண்ணே கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இயல்புக்கு மாறா பேச ஆரம்பிச்சாரு. எப்ப பார்த்தாலும் யாரோ இந்த தங்கத்தை தூக்கிட்டு போயிருவாங்களோ, இந்த தங்கத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாமே அந்த தங்கத்தை பத்தியே ராமுக்கு இருந்துச்சு. அப்படியே ஒரு வாரம் கடந்துச்சு. அதுக்கப்புறமா ராமுவுக்கு கொஞ்சம் கூட பொறுக்கவே முடியல. அவருடைய சந்தோஷம், நிம்மதி எல்லாமே இந்த தங்க பையால போனத ராமு முழுமையா உணர்ந்தாரு. உடனே அந்த தங்க பைய வீட்ல இருந்து எடுத்துட்டு பணக்காரர், அதாவது அந்த வியாபாரி கிட்ட போய் கொடுக்க போனாரு ராமு. அண்ணே, தயவு செஞ்சு இந்த பைய நீங்களே எடுத்துக்கோங்கண்ணே, என்னால இதை வச்சுட்டு இருக்க முடியாதுண்ணே. என்னன்னே தெரியல, ஒரு வாரமா எனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சுண்ணே. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரே பை தான். இந்த பை எனக்கு இனிமேல் வேண்டவே வேண்டானே, இதை நீங்களே வச்சுக்கோங்க. ராமு இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த பணக்காரர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. கொஞ்சம் சிந்திச்சும் பார்த்தாரு. ராமு, இன்னைக்கு நான் உன்கிட்ட இருந்து தான் வாழ்க்கையோட பெரிய பாடத்தை கத்திருக்கேன். உண்மையான சந்தோஷத்தை பணமோ தங்கமோ கொடுக்க போறதில்ல, நம்மளுடைய மன நிறைவு தான் கொடுக்குது அப்படிங்கிறத நீ சொல்லி கொடுத்துட்ட இன்னைக்கு எனக்கு. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்துக்குமே இனிமே நான் முழுமையான நன்றியுணர்வோடும் மன நிறைவோடும் இருப்பேன் அப்படிங்கிறத பணக்காரர் தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு. ராமு அந்த பைய பணக்காரர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய கடைக்கு திரும்பி போனாரு. மறுபடியும் அவருடைய இயல்பான சந்தோஷமான வாழ்க்கைக்கு ராமு திரும்பினாரு. வேலைய சந்தோஷமா செஞ்சாரு, பாட்டு பாடிட்டே ஜாலியா செஞ்சாரு, எல்லார் கூடயும் சகஜமா பேசினாரு. அந்த பணக்கார வியாபாரியும் சந்தோஷம் அப்படிங்கிறது மன நிறைவுலையும் இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றியுணர்வு செலுத்துறது அப்படிங்கிறதுலையும் தான் இருக்கு அப்படிங்கிறத முழுமையா உணர்ந்தாரு. அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையும் இனிமையா மாறிச்சு. இந்த அழகான கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றியுணர்வு இல்லாம இல்லாத விஷயங்கள் பத்தி, தேவையில்லாத நிறைய விஷயங்கள் பத்தி யோசிச்சு நம்மளுடைய சந்தோஷத்துக்கு நம்மளே குழி பறிச்சுக்கிறோம். இனிமே அப்படி இல்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றியுணர்வோட கிராட்டிடியூடோட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா இருக்கும். ராமு அண்ணா மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும் ஜாலியா வாழலாம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா நன்றியுணர்வு செலுத்தணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.